நிறைய இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டு இருப்போம், சிரமப்பட்டு இருப்போம். இங்க சம்பாதிச்சத இந்த உலகத்திலேயே இழந்துடுவோமோன்னு எனக்கு பயமா இருக்குது. எப்படியான ஒரு சொற்றொடர் பாருங்க. ஒவ்வொரு மனிதனும் அதை நினைக்கணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அதை மனசுல கொண்டு வந்தாதான் இன்னமல் ஆமாலும் பின்னியா அதை செயல்ல கொண்டு வர முடியும். நாம யாருக்காக கஷ்டப்படுறோம்? இந்த உலகத்திற்காகவா, குடும்பத்திற்காகவா? எந்த கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நான் கஷ்டப்படுகின்றேன், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நான் நடக்கின்றேன், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான் எனக்கு வெற்றியை தரும் என்று என் இறைவன் சொல்லி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேன். அவர் உள்ளத்துல சலனம் வருமா? அவருடைய முயற்சியில பின்னடைவு ஏற்படுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்லி காட்டுகின்றான், யார் நன்மையான காரியத்தில் முந்துகின்றார்களோ அவர்களே நம்மிடத்தில் முந்தியவர்கள். யார் ஒருவர் நன்மையான காரியங்கள்ல முந்தி செல்லுகின்றார்களோ அவர்கள் தான் நம்மிடத்தில் முந்தியவர்கள். அல்லாஹ் சொல்றான். முந்தனவங்க மட்டும் இல்ல, எனக்கு கிட்ட வந்துட்டாங்க, என்ன நெருங்கிட்டாங்க என்று அல்லாஹ் திருமறையில சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு அதன் தூய வழியில் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாகவும் அதன் அடிப்படையிலேயே நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நன்மக்களாகவும் வல்ல நாயன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிந்து இருக்கின்றான். ஈமான் கொண்டுள்ள நாம் நம்முடைய ஈமானோடு சேர்ந்து நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த அமல்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் மறுமையில் ஈடேற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கம், அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்தையும் பொருத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல காரியங்கள் செய்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்கின்றோம். அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும்தான் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று இறைவனும் சொல்லுகின்றான். ரிதுவான மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மேலானது. தாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம், அதுதான் ஒரு வெற்றியை பெற்றுத்தர முடியும் என்று அல்லாஹ் திருமறையில சொல்றான். அல்லாஹ்வுடைய திருப்தி எதில் இருக்கின்றது என்பதை அறிந்து தேடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அநேக மக்கள் தவறியவர்களாக இருக்கிறாங்க. பொதுவாக சொல்ல போனார், அமல்களை பொறுத்த வரையில் நாம் 12 மணி நேரம் நோன்பு நோற்போம். கடும் சிரமத்தை பொருந்தி கொண்டு நாம் அந்த நோன்பை நோற்பக்கூடியவர்களாக இருப்போம். இன்னும் பிற செயல்கள்லையும் பல சிரமங்கள் வரும். அதனுடைய நன்மைகளை நாம கண்ணில் பார்ப்போமான்னு கேட்டா பார்க்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருள் அதுல அடங்கி இருக்கும். கண்ணுக்கு நேரா அந்த காரியங்கள் நமக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஆனா நாம் செய்கின்றோம். நாம் செய்யக்கூடிய காரியத்தை முறையாக செய்கின்றோமா என்று நாம சிந்தித்து பார்க்கணும். செய்வோம், நல்ல காரியங்கள்லாம் செய்வோம், அதில் முறையாக அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அல்லாஹ்வுடைய பொருத்தம் அதில் இருக்கின்றதா, அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கின்றதா என்று பார்க்க அநேக மக்கள் தவறிவிடக்கூடிய ஒரு நிலையில அல்லாஹ் திருமறையில சொல்லக்கூடிய ஒரு அருமையான வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ்வுடைய திருப்தி ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து விட்டால், ஒரு மனிதனை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தேர்ந்தெடுத்தல் இருக்கும் என்று சொன்னால் அவனை நான் என்ன பண்ணுவேன்? திருமறை குர்ஆனுக்கு வாரிசாக ஆக்கிடுவேன். திருமறை குர்ஆனை அவன் சுமந்து கொண்டான் என்று சொன்னான், அதனுடைய வாரிசுனா என்ன? அதை சுமந்து கொள்கின்றான் என்ற ஒரு நிலை வரக்கூடிய நேரத்துல அந்த மனிதனுடைய நிலை மூன்றாக அல்லாஹ் பிரிக்கின்றான். ஒரு சில மனிதர்கள் ஈமான் கொள்கின்றார்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டுக்கிட்டு தமக்கு தாமே அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. முதல் கேட்டகரி, அவங்க எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க,
ஈமான் மட்டும் கொண்டிருப்பாங்க, தமக்கு தாமே நஷ்டத்துல போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ரகம். அடுத்த கேட்டகரி அல்லாஹ் சொல்றான், இரண்டாவது கேட்டகரி, ரெண்டுலுமே நடுநிலை. தப்பும் செய்வாங்க, துணுவும் செய்வாங்க, இன்ன பிற காரியங்களை செய்வாங்க, நல்லதும் செய்வார்கள். இப்படி நடுநிலையான ஒரு பண்பை பெற்றவர்களாகவும் அவங்க இருப்பாங்க. மூணாவது கேட்டகரி, மின்கும் சாபிக்கும் ஃபில் கைராத், அல்லாஹ்வின் ஆணைப்படி நற்செய்களில் முந்தி செல்பவர்களும் இருக்கிறாங்க. மூணாவது கேட்டகரி, அல்லாஹ்வுடைய ஆணைப்படி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்ல காரியங்களில் முந்தி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நல்லது செய்யறது மேட்டர் இல்ல, நல்லது செய்யறதுல முந்திக்கணுமா அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். தாலிக ஹுவல் ஃபௌசுல் கபீர், இதுவே பெரிய அருளாகும். அல்லாஹ்வுடைய அருள் எது? நாம நல்லது செய்யற தொழுகிறோம்னு சொன்னா தொழுகையில முந்திக்கணும், தான தர்மங்கள் செய்யறோமா தான தர்மத்துல முந்திக்கிறோம், இன்ன பிற நல்ல காரியங்கள் செய்யறோமா அவரு செய்யறாரு அவருக்கு நாம முந்தி செய்யணும். இப்படின்னு போட்டி போட்டு கொண்டு நம்முடைய அமல்களை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் தாலிகல் குவல் ஃபௌசுல் கபீர், அதுதான் பெரிய அருள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். தொழில் வியாபாரத்துல போட்டி போடுவோம். இன்னைக்கு பொங்கல் சீசன் வந்துருச்சு, அவர் கடையோட சரக்கு நம்ம மேல ஏத்தி வச்சிடணும், அவரோட புதிய டிசைன் வாங்கி வச்சிடணும், அவரை விட மேல் படிப்பு நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு வீட்டுல இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல அது இருக்கா இதை அதிகப்படுத்தணும் இப்படின்ட்டு வாழ்க்கையை இந்த உலகத்தோடு அமைத்துக்கிட்டு நாம அமல் செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறதான செய்யறாங்க. நாம சிந்திச்சு பார்க்கணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா, நன்மையான காரியங்கள்ல நீங்க விரைந்து செல்லுங்க, போட்டி போட்டு செல்லுங்க என்று சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு மூமினுக்கும் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் படிப்பினைய வச்சிருக்கிறான். இது 35வது அத்தியாயத்துல வரக்கூடிய 32வது வசனம். இன்னொரு அத்தியாயத்துல சூரத்துல் மூமினுல வரக்கூடிய தொடர்ச்சியான வசனம் 55 60 வரலும் வரக்கூடிய செய்தி. என்ன சொல்றான்னு கேட்டா, நம்மள நிறைய பேர் பொருளாதாரம் இருக்கும், நல்ல பிள்ளைங்க இருக்கும். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு என்ன குறை இருக்குது, அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான், நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், நல்ல பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறான் அப்படின்ட்டு நாம சொல்லுவோம். அல்லாஹ் இதையே ஒரு கேள்வியா கேட்கிறான். அவர்களுக்கு செல்வத்தையும் பிள்ளைகளையும் நான் கொடுத்திருக்கிறேன், அதன் மூலம் அவர்களுக்கு நன்மையை விரைந்து வழங்குகின்றோம் என்று எண்ணிக்கொண்டார்களா? பணத்தையும் பிள்ளையும் கொடுத்துட்டா அவருக்கு நிறைய நன்மையை கொடுத்துட்டோம்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வாறு இல்லை, அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள், அவருக்கு தெரியாது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தமது இறைவனின் அச்சத்தால் நடுங்குபவர்கள், அல்லாஹ்வுடைய பயத்தால நடுங்கிறவங்க, தனது இறைவனின் வசனத்தை நம்பக்கூடியவர்கள், இணை வைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள், நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்று அவர்கள் உள்ளங்கள் அஞ்சிய நிலையில் கொடுக்க வேண்டிய தர்மத்தை கொடுப்பவர்கள். அல்லாஹ் 3 கேட்டகரியை சொல்றான். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், உலாயிக யுசாரியூன ஃபில் கைராத், அவர்கள் இவர்களே அதற்கு முந்தக்கூடியவர்கள். அல்லாஹ் யாரு முந்தக்கூடியவங்கன்றாங்க? பொருளாதாரம் வச்சிருக்கிறவங்க முந்துறவங்க இல்ல, அதே போல நல்ல பிள்ளைங்களை இருக்கிறவங்க முந்துறவங்க இல்ல. ஆனா அந்த பொருளாதாரத்தின் மூலமாகவும் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாகவும் போட்டி போட்டு நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் தான் அதுல முந்தி சென்றவர்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த வசனத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம், அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட கேட்கிறாங்க, இதற்கு அவர்கள் முந்தக்கூடியவர்கள் என்ற இந்த திருமுறை வசனம் வருது இல்ல, நிலையில் பயந்து அல்லாஹுக்கு அஞ்சி நல்ல காரியங்களை நான் தான தர்மங்களை செய்யறவங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கிட்ட நம்ம திரும்பி செல்ல போறோம் அப்படின்ற ஒரு பயத்துல அவங்க செய்யறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க திருடி இருப்பாங்களா, மது அறிஞ்சிருப்பாங்களா? அதுக்கு தானே அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி இல்ல, அது அவர்கள் நோன்பு நோற்று இருப்பாங்க, தொழுது இருப்பார்கள்,
தமது நல்லறங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்று அஞ்சக்கூடியவர்கள். பொழுது இருப்பாங்க, நோம்பு நோட்டு இருப்பாங்க, இன்னும் பிற தான தர்மங்களை செஞ்சிருப்பாங்க. ஆனா நம்முடைய நல்ல அமல்கள் அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று அஞ்சக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்ம வாழ்நாள்ல நிறைய நல்ல காரியங்கள் செய்வோம். செய்யக்கூடிய நேரத்துல அந்த நல்ல காரியங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துல நாம இருக்கிறோமான்ட்டு நாம யோசிச்சு பார்த்திருப்போமா? ஏதோ வராங்க, கேட்கறாங்க, கொடுக்குறோம். ஏதோ நல்லது பேச சொல்றாங்க, பேசுறோம். ஏதோ நல்லது செய்ய சொல்றாங்க, செய்யறோம். இப்படின்னு நாம வாழ்க்கையை கலைச்சோம்னு சொன்னா செய்யக்கூடிய அமல்களுடைய அர்த்தம் வீணாய் போயிடுமே. நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அல்லாஹ்வுடைய திருப்தி பொருத்தத்தை நோக்கியவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். எந்த அளவுக்கு? பிற்காலத்துல ஒரு சஹாபி நோன்பு நோற்று கொண்டு இருக்கிறார். நோன்புக்கான உணவு பாத்திரம் அவருக்கு முன்னாடி நிக்குது. நிக்கக்கூடிய நேரத்துல அவர் என்ன பண்றாரு? அந்த சாப்பாட்டை சாப்பிட மனசு இல்லை. ஏன் இல்ல? அந்த சாப்பாடு சாப்பிட சொல்ல முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையை விவரிக்கிறார். அவர் நல்ல செல்வந்தராக இருந்தாரு, நல்ல ஆடை அணிகலன்களை போடக்கூடியவராக இருந்தாரு. அவர் போர்க்களத்துல கலந்துக்கிறாரு, மரணிச்சு போறாரு. மரணிச்சு போன பிறகு அவருக்கு உடுத்த கஃனிட கூட ஆடை இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுதலின் பேர்ல இதுகர் என்ற புல்லை காலில் போட்டு விட்டு முகத்தை முழுசா மூடிடுங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்து அவங்கள அடக்கம் செய்யறாங்க. நிறைய சம்பாதிச்சு வச்சாரு. மூத்தா போகக்கூடிய நேரத்துல போட ட்ரெஸ் கூட இல்லையே. ஆனா அவங்களோடு பயணிச்ச பல பேர் இருக்கிறாங்க. ஏன்? கண்ணுல கண்ணீர். நாம நிறைய இஸ்லாத்திற்காக கஷ்டப்பட்டு இருப்போம், சிரமப்பட்டு இருப்போம். இங்க சம்பாதிச்சத இந்த உலகத்திலேயே இழந்துடுவோமோன்னு எனக்கு பயமா இருக்குது. எப்படியான ஒரு சொற்றோடு இருப்பாருங்க. ஒவ்வொரு மனிதனும் அதை நினைக்கணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அதை மனசுல கொண்டு வரணும். உள்ளத்துல கொண்டு வந்தாதான் இன்னமல் ஆமாலும் பின்னியா அதை செயல்ல கொண்டு வர முடியும். நாம யாருக்காக கஷ்டப்படுறோம்? இந்த உலகத்திற்காகவா, குடும்பத்திற்காகவா? எந்த கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நான் கஷ்டப்படுகின்றேன், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நான் நடக்கின்றேன், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான் எனக்கு வெற்றியை தரும் என்று என் இறைவன் சொல்லி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேன் என்ற ஒரு நிலை வரக்கூடிய நேரத்துல அவர் உள்ளத்துல சலனம் வருமா? அவருடைய முயற்சியில பின்னடைவு ஏற்படுமா? முந்தக்கூடியவர்களாக இருப்பாரா, பிந்தக்கூடியவர்கள் இருப்பார்களா? நாம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்லி காட்டுகின்றான், வஸ்ஸாபிகூன சாபிகூன், யார் நன்மையான காரியத்தில் முந்துகின்றார்களோ அவர்களே நம்மிடத்தில் முந்தியவர்கள். யார் ஒருவர் நன்மையான காரியங்கள்ல முந்தி செல்லுகின்றார்களோ அவர்கள் தான் நம்மிடத்தில் முந்தியவர்கள். அல்லாஹ் சொல்றான், உலாயிக்க முகர்ரபூன், அவர்களே எனக்கு அருகில் இருப்பவங்க. முந்தரவங்க மட்டும் இல்ல, எனக்கு கிட்ட வந்துட்டாங்க, என்ன நெருங்கிட்டாங்க என்று அல்லாஹ் திருமறையில சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை நாம எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய அருள் பார்வை நமக்கு கிட்டாதா என்று ஏங்குகின்றோம். ஏங்கக்கூடிய நாம அதற்குண்டான முயற்சியை மேற்கொள்கின்றோமா, சரியான வழியை தேர்ந்தெடுக்கின்றோமா என்று சொன்னால் நாம் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அநேக மக்கள் இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்தியில இதெல்லாம் நான் எப்படி யோசிக்கிறது? ஏன் காலையில பொழுது விடிஞ்சா பல பிரச்சனைகள் என் தலைக்கு முன்னாடி வந்து நிக்குதே. இதை எப்படி செய்வோம், அதை எப்படி செய்வோம்? காலம் சுருங்கிடுச்சு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்காட்டி ஓடி போயிடுது. உண்மைதான். உண்மையாக இருந்தாலும் இறைவன் நமக்கு விதியாக்கி இருப்பதை உணர்வு பூர்வமோடு நல்ல ருசியோடு நாம செய்யணுமா வேண்டாமா? ஏதோ வந்தம் போனுட்டு தொழுகையில வந்து நிக்கிறோம், ஏதோ ஒரு தான தர்மங்களை நம்ம இஷ்டத்துக்கு செய்யறோம். ஆனா ஒரு அதிகாரியை போய் பார்க்கறதா இருந்தா ரொம்ப பர்ஃபெக்டா போய் நிற்போம், பார்க்கிறோம். ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும்னா அப்படி நிற்போம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்க சொல்ல சோம்பேறித்தனமாகவும், ஏதோ யாராவது ஒருத்தர் பொருளாதாரத்தை கேட்டாரா வந்துட்டான்பா அப்படின்னு ஒரு அலட்சியமாகவும் நாம கொடுக்கிறதை நாம் இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய செய்தி, தூய்மையாக நடப்பவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யாரு வெற்றி பெற்றா?
தூய்மையா நடக்கிறவங்க, உள்ளத்துல கசடு இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை நாம இறைவனுக்காக அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை அந்த நமக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் திருமறையில சொல்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தினர் ஃபிரௌன் கிட்ட இருந்து அல்லாஹ் காப்பாத்திடுறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த கூட்டத்தை விட்டு மிக வேகமாக விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், ஏன்பா உன்னுடைய கூட்டத்தை விட்டுட்டு நீ என்னத்துக்கு இவ்வளவு வேகமா வர அப்படின்னு சொன்னா, அப்படி அல்லாஹ் திருமறையில சொல்லக்கூடிய செய்தி. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ என்ன திருப்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அனைவரையும் விட விரைவாக நான் உன்னை சந்திக்க வந்தேன் அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு வேணும், இந்த மக்கள் எல்லாம் காட்டிலும் நான் வேகமா போய் அல்லாஹ் கிட்ட நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வை சந்திக்கணும் அப்படின்ட்டு அவ்வளவு ஆர்வமா வந்தாங்க. அவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தினான் அந்த மக்களுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு அருளை கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் முன்னாடி நான் போய் முந்தி நிக்கணும்ன்ற ஒரு நபியின் வழிகாட்டுதல் நமக்கு இல்லையா? பல கஷ்டங்கள் வரும், பல தொல்லைகள் வரும், பல எண்ணங்கள் வரும். அல்லாஹ் நம்மளை ஈடேற்றம் செஞ்சிருப்பான் பல காரியங்கள்ல. சில காரியங்கள்ல நாம முயற்சிப்போம், முயற்சிய அடையக்கூடிய அந்த நேரத்துல மனம் தளர்ந்துடுவோம். என்னடா எனக்கு இப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்லாம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை, அல்லாஹ் கிட்ட ரொம்ப மன்றாடுறாங்க, கேட்கிறாங்க. மரணிக்க அந்த கடைசியா அவங்க வயோதிகம் அடையக்கூடிய அந்த தருணத்துலதான் யாரை கொடுக்கிறான்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம கொடுக்கிறான். அல்லாஹ் அறிவிப்பு செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் சொல்றான், நாம யஹ்யாவை ஜக்கரியாவுக்கு அன்பளிப்பாக வழங்கினோம், அவருடைய மனைவியை நாம பொருந்திக்கிட்டோம். என்ன காரணம் தெரியுமா? அவரு நன்மை செய்வதில் விரைந்து செய்யக்கூடியவராக இருந்தார். நன்மையான காரியத்தை செஞ்சாரு, அதுல விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார். இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இதுல இருந்து என்ன தெரியுது? நன்மை செய்யணும், அதை விரைவா செய்யணும், டயத்துக்கு வரணும், டயத்துக்கு முந்தியே வரணும். ஒரு டயத்துக்கு போறோம்னா ஒரு இடத்துக்கு ஒரு ஆளை சந்திக்கணும், அதிகாரியை சந்திக்கணும், ஒரு மருத்துவரை சந்திக்கணும், அதுக்கு என்ன பண்ணுவோம்? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுவோம். ஆனா தொழுகைன்னு வர சொல்ல கடைசி நேரம் எப்படி இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு போய்க்கலாம். ஏன்? நமக்கு அதனுடைய அம்சங்களை உணராதவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நன்மை செய்வது மட்டும் அல்லாமல் அவர் என்ன பண்றாரு? பணிவுடன் அச்சத்தோடு என்ன அணைச்சாரு. ரொம்ப பணிவா அச்சத்தோடு அல்லாஹ் அணைச்சாரு. ஏன்? அவர் விரக்தி அடையல. அவர் இந்த உலக வாழ்க்கையை எண்ணி அவர் கவலைப்படவில்லை. எனக்கு கிடைக்கலையே, ஆதங்கம் படல. என்ன பண்றாரு? அதற்கான முயற்சியை அல்லாஹ் கிட்ட விட்டுட்டாரு. அதற்காக பணிவா அச்சமா அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செஞ்சாரு. எனக்கு கிடைக்கலையேன்னு சோர்ந்து போடாம அமல்களை செய்யாமலும் இல்லை, அவர் விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார் என்று அல்லாஹ் திருமுறை வசனத்துல சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்படியான செய்தியெல்லாம் நமக்கு ஊக்களிக்கணும்ல, நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக்கணும்ல, நல்ல காரியங்களை செய்யணும்ல, விரைந்து செய்யணும்ல. சஹாபாக்கள் செஞ்சாங்க. எப்படி எல்லாம் செஞ்சாங்க நாம பார்க்கலாம். அம்ரு பின் ஜமூத் என்ற நபித்தோழர், அவர் ஊனமான சகோதரர், நல்ல அமல்கள் செய்யணும்னு நிறைய ஆசை. என்ன பண்றாங்க? அவர் யாருன்னு கேட்டா அபு ஜஹலை கொலை செய்த முஆது என்ற சகோதரர்களுடைய தகப்பனார். அவர் என்ன பண்றாரு? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு போர்ல கலந்துக்கிட்டு நான் மரணிச்சிட்டேன்னு சொன்னா எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில என் கால்களை சரியாக்கிடுவானா? நான் சரியாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கவலையை கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் வெறும் ஆம்ன்ற பதில சொல்றாங்க. ஆமா, உங்களுக்கு கால்லாம் சரியாயிடும். அந்த போர்ல மரணிச்சிடுறாரு. மரணிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அம்ரு பின் ஜமூத் அவரை நான் பார்த்தேன், சொர்க்கத்துல எப்படி இருந்தாரு? கால்கள் சரியாகி நடக்கக்கூடியவராக இருந்தாரு சொர்க்கத்துக்குள்ள. தன்னுடைய நீயத்து, நான் வேகமா போகணும், கலந்துக்கணும், மரணமாகணும், என்னுடைய வாழ்க்கை மறுமையில சரியா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சஹாபாக்களுடைய வாழ்க்கை நம்ம முன்மாதிரியா இல்லையா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும்.
இன்னொரு செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு, ஒரு கருப்பர் அவரு அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட வராரு, நான் ஒரு கருப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆளு, என் மேல கெட்ட வாடை வீசும், என்கிட்ட என்ன பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது, அதே போல என்கிட்ட பணமும் இல்லை, நான் போர்ல கலந்துக்கிறேன், நான் எங்க இருப்பேன் மூத்தான பிறகு, நான் எங்க இருப்பேன் அப்படின்னு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபில் ஜன்னா, நீ சொர்க்கத்துல இருப்ப அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் அதே மாதிரி சம்பவங்கள் நடக்குது, அவர் மௌத்தாவறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜனாசாவில கலந்துகிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவர் ஒரு நிலை தெரியுமா, இவருடைய முகத்தை அல்லாஹ் வெண்மையாக்கிட்டான், அது போல அவருடைய வாசனையை நறுமணமாக ஆக்கிட்டான், அவருக்கு அல்லாஹ் ஏராளமா வழங்கிட்டான். நான் இவரை பார்க்கிறேன், இவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டா, இவர்களுக்கு ஹூரிலின்களை துணையாக அல்லாஹ் கொடுத்துட்டான். எந்த அளவுக்கு அவர் உடுத்தக்கூடிய ஆடைகளின் ஒவ்வொரு முனையிலையும் ஹூரிலின்கள் அவர்களை பிடித்து விளையாடி கொண்டிருந்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னா, நாம அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நல்ல முறையில நடந்தோம்னு சொன்னா நமக்கு அதுதான் பெரிய ஈடேற்றம். இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த மறுமையில ஒரு சாட்டை வைக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு மனிதனுக்கு கிடைச்சிச்சுன்னா, ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகமும் அதனுடைய இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்ததுன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அதை அறிந்தவர்களாக நாம பயணிச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாத்திப்போம் நாம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஆர்வம் ஊட்டுவார்கள், அச்சம் ஊட்டுவார்கள், எல்லாத்தையும் கண்ணுல காட்டுற மாதிரி சொர்க்கத்தை நரகத்தெல்லாம் காட்டக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையை மையமா வச்சுதான் மூமின்கள் தன்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வாங்கிலேயும் முதல் சஃபிலேயும் இருக்கும் நன்மையை ஒருத்தர் தெரிஞ்சுப்பாருன்னு சொன்னா அவ்வளவு போட்டி போடுவாங்க. என்னன்ட்டு சீட்டு குலுக்கி பார்த்துதான் யாரு செய்யணும் முடிவு எடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு மத்தியில போட்டி இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சுபு தொழுகையிலையும் இஷா தொழுகையிலையும் இருக்கக்கூடிய நன்மையை ஒரு மனிதன் அறிவார் என்றால், லவ் யாலமு அன்னாஸ், அதில் இருக்கும் நன்மையை அவர்கள் அறிவார்கள் என்று சொன்னால் தவண்டுக்காக நடக்க கூட முடியல, தவண்டாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, எப்படியான ஒரு வாழ்க்கை நெறியை ரப்பு நமக்கு அல்லாஹ்வுடைய ரப்பும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அழகா காத்து தந்திருக்கிறாங்க. நாம இதை காதுல மட்டும் கேட்டுக்கிட்டு நம்ம வாழ பழகலன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையை தவற விட்டவர்களை தானே ஆகும். ஒரு கடமையான தொழுகைக்கு மத்தியில உபரியான தொழுகை 12 ரக்காயத்து, அந்த தொழுகையை யார் சரிவர கண்டினியூவா தொழுந்து வராங்களோ சொர்க்கத்துல அல்லாஹ் அவர்களுக்கு மாளிகை கொடுப்பான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக அந்த ஹதீஸ் வருது. அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, பிற்காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்னைக்கு இந்த செய்தியை சொன்னாங்களோ அன்னில இருந்து நான் தொடர்ச்சியா உபரியான இந்த 12 ரக்காயத்தை நான் தொழக்கூடியவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அடுத்த வரக்கூடிய தாபி சொல்றாரு, அம்ரு என்ற தாபி, அவரும் சொல்றாரு, நான் அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்துல இருந்து தொடர்ச்சியா நான் செய்யறேன். அதுக்கு அடுத்தது நூமான் என்ற ஒருவர் சொல்றாரு, நானும் தொடர்ச்சியா செய்யறேன் அப்படின்ட்டு ஒரு அமல் அதை அறிவிக்கிறாங்க. அறிவிச்சதை தன்னாடு உள்ளாக ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால், இதுதான் அவரை விட நான் பொருளாதாரத்துல அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன், அவரை விட நான் தொழுகையில மேலானவனாக இருப்பேன், இப்படி நன்மையான காரியங்கள்ல போட்டி போட்டு நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு நல்ல மக்களாக வல்ல நாயன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகிருதாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.